வேலூர் VIT பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் புரட்சித் தலைவரிடம் அரசியல் பயணத்தை தொடங்கி புரட்சித் தலைவர் அம்மா அமைச்சரவையில் அண்ணன் அவர்கள் உணவு அமைச்சராக இருந்து மத்தியில் தமிழ்நாட்டுக்கு தேவையான உணவு அமைச்சகத்தை எல்லாம் சேர்ந்து இன்று நல்ல திட்டங்களை ஏற்படுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகித்தவர். VIT பல்கலைக்கழகத்தில் 80,000 மாணவர்கள், 40,000 தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், லெக்சரர்ஸ் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேலூர் மாவட்டத்திற்கு பெயர் சேர்த்த GV ஐயா அவர்கள் VIT பல்கலைக்கழகத்தை நோக்கி பல வண்ணங்களில் பல சின்னங்களில் கார்கள் கொடிகளாக சென்றாலும் பல கரவேட்டிகள் VIT கல்லூரியை சென்று சென்றாலும் எத்தனை வண்ணங்களில் கலராக வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமானவர் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1976ஆம் ஆண்டு அரசியல் சட்ட திருத்தம் வந்தது. அப்பொழுது மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு பொது பட்டியலுக்கு மாற்றினார். கன்கரண்ட் லிஸ்ட் என்றது. நான் அப்பொழுது நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினராக இருந்து அதை ஆதரித்து ஓட்டு போட்டவர்களே நானும் ஒருவர். அதில் கல்வி, மருத்துவ கல்வி உள்பட மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. பொதுப்பட்டியல் என்று சொன்னாலே அதில் மாநிலமும் சட்டமியற்றலாம், மத்திய அரசும் சட்டமியற்றலாம். ஆனால் இன்றைக்கு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட அது மத்திய அரசு பட்டியல் மாதிரியே செயல்படுத்தப்படுவது வருத்தமாக இருக்கிறது. ஒரு நல்ல அரசு கல்வி, சுகாதாரம் இரண்டையும் முக்கியமாக கருத வேண்டும். A welfare state should spend more on education and health. ஆனால் நம் நாட்டில் இவை இரண்டும் தான் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அதை முக்கியமாக கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக வளர்ந்த நாடுகள் எவ்வாறு செலவழிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மொத்த செலவை % ஆஃப் GDP என்று குறிப்பிடுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது கல்விக்கு நாம் சுமார் 3% செலவழிக்கிறோம். 3% of the GDP is spent on education. நம்மை விட 140 நாடுகளுக்கு மேல் அதிகமாக கல்விக்கு செலவழிக்கிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தமட்டில், ஹெல்த் சுகாதாரத்தை பொறுத்தமட்டில் அதைவிட கீழே இருக்கிறது. மொத்த வருவாயிலே 2.1% செலவழிக்கிறோம். அதனுடைய விளைவு மக்கள் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு மகனோ மகளோ படித்தாலோ அல்லது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டாலோ பெற்றோர்கள்தான் அந்த செலவை ஏற்றுக்கொள்கிறார். உயர்கல்வி என்பதே நம் நாட்டில் பெற்றோர்களை நம்பித்தான் இருக்கிறதே தவிர அரசாங்கத்தை நம்பி இல்லை. அதனுடைய விளைவுதான் நாம் உயர்கல்வியிலே பின்தங்கி இருக்கிறோம். ஆங்கிலத்திலே GER என்று சொல்வார், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 18 வயதிலிருந்து 23 வயது வரை இருப்பவர்களுக்கு உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று அர்த்தம். அதில் எவ்வளவு பேருக்கு கல்வி கிடைக்கிறது, உயர்கல்வி கிடைக்கிறது என்பதை வைத்துத்தான் இந்த GER கணக்கு போடுவார்கள். அது இந்தியாவிலே சராசரி 27%. வளர்ந்த நாடுகள் எல்லாம் இது 60%லிருந்து 100% வரை இருக்கிறது. ஆகவே கல்வியிலே நாம் உயர்கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். இது மாறினால் ஒழிய பெரிய வளர்ச்சியை நாம் காண முடியாது.
காரணம், உயர்கல்வி இல்லை என்றால் வறுமை அதிகமாக இருக்கும், தனிநபர் வருமானம் குறைந்துவிடும். இவைகளெல்லாம் நாம் மற்ற நாடுகள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும். அமெரிக்காவிலே இது 88%, ஜெர்மனியிலே 75%. நம்மோடு ஒப்பிடக்கூடிய ஒரே நாடு சீன நாடு தான் மக்கள் தொகையில். அவர்கள் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு மேலே போய்விட்டார். அவருடைய சராசரி 60%-ஐ தாண்டிவிட்டார். ஆக அப்படி இருக்கும்போது ஏன் நாம் மட்டும் பின்னாலே இருக்க வேண்டும் என்ற கேள்வியைத்தான் நான் வைக்க விரும்புகிறேன். அதே போல் மருத்துவ கல்வியிலே அதைவிட இன்னும் பின்தங்கி இருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், யாராவது ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ மருத்துவ கல்வி கிடைத்து விட்டால் இதை சொர்க்கத்தில் இடம் கிடைச்ச மாதிரி இருக்கு. எங்கள் ஸ்கூலில் ஒரு பையனுக்கு MBBS கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். இப்படி என்ன? மொத்தம் 20 லட்சம் பேர் நம்முடைய நாட்டிலே மருத்துவம் படிக்க விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த நீட் தேர்வுன்னு வைக்கிறது. 20 லட்சம் பேர் எழுதுகின்ற அந்த தேர்வில் 7 அல்லது 8 லட்சம் பேர் தான் பாஸ் ஆகிறார்கள், மற்றவெல்லாம் நிறுத்தி விடுகிறோம். ஆனால் நம்மிடம் இருக்கின்ற மொத்த சீட்டுக்கள் மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் உள்பட 1 லட்சம் சீட்டு தான். அந்த 1 லட்சம் சீட்டும் முழுசாக வராது. அவ்வப்பொழுது அவர்கள் சில கல்லூரிகளை மூடி விடுவார். இதுதான் நிலைமை. அதனுடைய விளைவுதான் அயல் நாடுகளுக்கு சென்றுடைய மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார். உக்ரைன் ரஷ்யாவுக்கு யுத்தம் வந்த பிறகு, போர் வந்த பிறகுதான் நமக்கு தெரிந்தது, இந்தியாவிலிருந்து 18,000 பேர் உக்ரைனில் போய் மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நமக்கு தெரிந்தது. எண்ணிக்கையே அதுவரை தெரியாது. ஆக உலகம் முழுவதும் நேபாள், பங்களாதேஷ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், பிலிப்பைன்ஸ், சைனா, ரஷ்யா, இப்படி பாகிஸ்தானை தவிர எல்லா நாட்டுக்கும் போய் நம்முடைய மாணவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மாற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தமிழ்நாட்டிலே மட்டும் சாதாரணமாக 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் மருத்துவம் படிக்க விரும்புகிறார். ஆனால் நம்மிடையே இருப்பது மொத்தம் 11,000 சீட்டு தான். 1.5 லட்சம் பேருக்கு இதை பிரித்து கொடுக்க வேண்டும். அதில் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வார். இதை மாற்றுவதற்கு இதுவரை பெரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதற்கு மாறாக மத்திய அரசு இதுவே அதிகம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. WHO என்று சொல்லப்படுகின்ற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கருத்துப்படி 1000 பேர்களுக்கு ஒரு டாக்டர் வேண்டும். அப்படி பார்த்தால் இந்தியாவிலே 7 லட்சம் டாக்டர்கள் தேவை இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது. அதை மாற்றி இப்பொழுது அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து, விதியை கொண்டு வந்து 10,000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தால் போதும் என்று சொல்லி, அதனுடைய விளைவாக தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் இனி மருத்துவக் கல்லூரிகளே துவக்கக்கூடாது என்று ஒரு விதியை கொண்டு வந்தார்கள். நல்ல காலமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அகற்றப்படவில்லை. அப்படி பார்த்தோமானால் நாம் இனிமேல் மருத்துவமே படிக்க முடியாது, இன்னும் ஆரம்பிக்க முடியாது என்கிற சூழ்நிலை. இவைகளெல்லாம் அடியோடு மாற்றப்பட வேண்டும். அதற்கு வேண்டியதை செய்து படிக்க விரும்புபவர்களை படிக்க விட வேண்டும். இங்கே இருந்தவர்கள் ரஷ்யாவுக்கோ சைனாவுக்கோ நாடு கடத்தக்கூடாது என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை நம்முடைய அறிக்கையிலே சார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இதனுடைய விளைவு, நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா வளருகின்ற நாடு. நாம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம், உலகத்தினுடைய 5வது இடத்தில் நாம் இருக்கின்றோம் பொருளாதாரத்தில் என்று. இன்னும் 4வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் போவோம் என்றும் சொல்லுகின்றோம். அது மொத்த வருவாயை பார்க்கும்போது, டோட்டல் GDP என்று பார்த்தால் நாம் 5வது இடம்தான் உலகத்தில். ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தோமானால் நாம் 139வது இடத்தில் இருக்கிறோம். அவ்வளவு கீழே போய்விட்டோம். அதற்கு காரணம் எல்லோருக்கும் கல்வி அறிவு கிடைக்காததும், வருகின்ற வருமானம், சொத்து சில பேரிடம் போய் சேர்ந்து விடுகின்றது. அதை இதுவரை எந்த கட்சியும் சீரியஸாக எடுத்து பேசவே இல்லை. இந்தியாவில் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வு உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு வருகின்ற செல்வமெல்லாம் ஒரு சில இடத்துல போய்விடுகிறது. 2000 கிபி 2000 இந்த நாட்டிலே பெருங்கோட்டீஸ்வரர்கள், ஆங்கிலத்தில் பில்லியனர்ஸ் என்று சொல்லுகின்றோம், அவர்கள் 9 பேர் தான் இருந்தார்.
2023 முடியும் போது 23 ஆண்டு காலத்தில் அந்த 9 187 வளர்ந்திருக்கிறது. அவ்வளவு கோட்டீஸ்வரர்களை உற்பத்தி செய்திருக்கிறோம். அதில் எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், வரி கட்டும்போது அவர்கள் கட்டுவதில்லை, சாதாரண மக்கள் கட்டுகிறார். அனுபவிக்கும் போது அவர்கள் அனுபவிக்கிறார். இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை கட்சி தீர்மானித்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மகட்டின் மக்கள் தொகை 144 கோடி. இதில் மேலே இருக்கிற 10% பேர் நாட்டினுடைய மொத்த சொத்துக்களிலே 80% வைத்து கொண்டிருக்கிறார். கீழே இருக்கிற 70 கோடி பேர், 72 கோடி பேர் மொத்தமாக சேர்த்த 6% சொத்துக்கள் தான் இருக்கின்றன. இது மொத்தமாக பார்க்கும் பொழுது. ஆனால் வரி கட்டும் பொழுது ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும், அதிகமான வருமானத்தை ஈட்டுவது தான் இந்த ஜிஎஸ்டி என்கிற வரி. அந்த வரியிலே மேலே இருக்கிற அவர்கள் கட்டாமல் கீழே இருக்கிற 50% பேரே 64% வட்டி வரியை கட்டுகிறார். இந்த மேலே சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிற 80% சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் வெறும் 4% வரியைத்தான் கட்டுகிறார். இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு எந்த நாட்டிலுமே இருக்க முடியாது. அமெரிக்காவில் இருப்பதை விட ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் அதிகம். அங்கே மேலே இருக்கிற 1% பேர் 37% சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவில் மேலே இருக்கிற 1% பேர் 58% சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அமெரிக்காவையே தோற்கடித்து விட்டோம். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஏற்கனவே ஜாதி ஏற்றத்தாழ்வு, மத ஏற்றத்தாழ்வுலாம் நிறைய இருக்குது. அது போக இப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாகிவிட்டது. இதை தடுப்பதற்கு ஒன்று கல்வி, இன்னொன்று சுகாதாரம். இதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமென்றால் மேற்கு ஐரோப்பிய நாடுகள், அதுவும் குறிப்பாக நார்டிக் கண்ட்ரீஸ் என்று சொல்வார், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாந்து போன்ற நாடுகளை பார்த்தால் அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு சேவை செய்கிறார்கள், பணத்தை எவ்வாறு செலவு செய்கிறார்கள் என்பதை நம்மாலே கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி நாமும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இருக்கின்ற இப்படி கல்வியை கொடுத்தோமானால் பொருளாதார ஏற்றை தடுக்க முடியும், குறைக்க முடியும். அதை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அரசாங்கம் அதிகமாக செலவு செய்யாத காரணத்தினாலே அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இன்றைக்கு மிக மிக பின்தங்கி இருக்கின்றன. உதாரணத்திற்கு உங்களை நான் சொல்ல வேண்டும். நம் ஊரில் இருக்கிற திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஆரம்பித்து 22 ஆண்டுகள் ஆயிற்று. 22 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு பேர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் என்று கேட்டால் 600 பேர் படிக்கிறார்கள். 80 பேர் பிஎச்டி படிக்கிறார்கள், ஆராய்ச்சி பிரிவு மாணவர்கள். இதுதான் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய சாதனையாக இருக்கிறது. அது பல்கலைக்கழகத்தை சொல்லி குறையில்லை. அதிகமாக மாணவர்களை சேர்த்தால் கட்டடம் கட்ட வேண்டும், ஆசிரியர்களை அமர்த்த வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டும். அதனால் அரசுகள் அப்படியே விட்டுவிடுகின்றன. 22 ஆண்டுகளாக அது 600 மாணவர்களே இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆராய்ச்சியில் நாம் பின்தங்கி இருக்கின்றோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன்ஸ். விஐடியை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும், அதற்கு முக்கியத்துவம் தந்து ஆராய்ச்சி மாணவர்கள், பிஹெச்டி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் ஸ்டைஃபண்டாக 30,000 35,000 ரூபாய் கொடுக்கிறோம். 4,000 பேர் பிஹெச்டி படிக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருந்து படிக்கிறார்கள், கொஞ்சம் வெளிநாட்டிலிருந்து வந்து படிக்கிறார்கள். அது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 80 பேர் படிக்கிறார்கள். அந்த ஸ்டைஃபண்ட் எவ்வளவு என்று நான் கேட்டு பார்த்தேன். 8,000 ரூபாய் ஆண்டொன்றுக்கு வழங்கப்படுகிறது, மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் எல்லோருக்கும் அல்ல, குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டுமானால் அரசாங்கம் அதற்காக கல்விக்கு கொஞ்சம் அதிகம் செலவழிக்க வேண்டும். அதேபோல் நம்முடைய அரசு பள்ளிகள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது. அதற்கு காரணம் அரசு பள்ளிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. நான் அரசு பள்ளியில் படித்தவன்,
இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கக்கூடும். அன்றைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கு இல்லை. தனியார் பள்ளிகள் வந்துவிட்டன. தனியார் பள்ளியும் தேவைதான். ஆனால் அரசு பள்ளிக்கு ஏன் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வரவில்லை என்று கேட்டால், ஒன்று, அவர்களுக்கு போதுமான அளவுக்கு வசதிகள் கிடையாது. விளையாட்டு மைதானமே இல்லாத 2000-3000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, அரசு பள்ளிகள். அதேபோல் ஆசிரியர்கள் நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை தான் பள்ளிக்கு அமர்த்த வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டில் அதிலேயே பெரிய தவறு நடக்கிறது, தெரிந்தே நடக்கிறது. பயிற்சி பள்ளியில் சேருவார்கள், ஆனால் எங்கோ வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பரீட்சை எழுதி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வந்து ஆசிரியராக வந்து விடுவார்கள், பயிற்சியை பெற்றிருக்க மாட்டார்கள். இது தொடர்ந்து நடக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அதை இவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஆசிரியராக வருபவர்களுக்கு அவர்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் ஆசிரியர்களாக அமர்த்த வேண்டும். இன்றைக்கு அந்த நிலைமை எல்லா நேரத்திலும் இருப்பதில்லை, இது மாற்றப்படுகிறது. அதையும் செய்து சரியான, எப்படி தனியார் பள்ளியில் மேனேஜ்மெண்ட் போய் வேலை பார்க்கிறார்களோ, நிர்வாகம் பார்க்கிறார்களோ, அது மாதிரி அரசாங்கத்தின் சார்பிலும் இருக்குமானால் நிச்சயமாக அரசு பள்ளிகளும் மேலே வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதையும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய வருவாயை அதிகப்படுத்தி செலவை குறைத்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாம் 1 ட்ரில்லியன் எக்கானமியாக வளர்ந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாம் 10 ட்ரில்லியன் எக்கானமியாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் முடியுமா என்றால் முடியும். ஆனால் எல்லோரும் சேர்ந்ததற்கு ஒத்துழைக்க வேண்டும். எல்லோரும் கொஞ்சம் விரதம் இருக்க வேண்டும். அப்போ தான் நாமும் நினைக்கிற மாதிரி இப்போது இருப்பதை போல் 3 மடங்கு வளர வேண்டும். இந்தியாவினுடைய தற்போதைய ஜிடிபி 3.75 ட்ரில்லியன், அது 10ஆக வளர வேண்டுமானால் 3 மடங்கு வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானம் $320 பில்லியன், அது $1000 வளர வேண்டுமானால் 10,000 3000லேருந்து 3 மடங்கு வளர வேண்டும், 300லேருந்து 320லேருந்து. இதெல்லாம் முடியும். ஆனால் நிறைய நாம் மாற்றங்களை செய்தாக வேண்டும். கல்வி, தொழில்துறை, விவசாயம், இவைகளெல்லாம் மாற்றம் காண வேண்டும். விவசாயத்தை பொறுத்தமட்டில் நம்முடைய மாவட்டக்காரர்களுக்கு தெரிந்திருக்கும், முதல்ல ஆம்பூர் சர்க்கரை ஆலை மட்டும்தான் இருந்தது. அதற்கு பின்னாலே வேலூர் சர்க்கரை ஆரம்பித்தோம், திருப்பத்தூர் ஆரம்பித்தோம், அப்புறம் வேலூர் ஆரம்பித்தோம். அந்த அளவுக்கு கரும்பு உற்பத்தியும் வெள்ள உற்பத்தியும் சர்க்கரை உற்பத்தி நடந்தது. இன்றைக்கு என்ன ஆயிற்று? 2 மாதம் 3 மாதம் கூட அந்த ஆலைகள் வேலை செய்வதில்லை. அந்த அளவுக்கு நாம் கீழே போய்விட்டோம். இதை இதுவரை கண்டுபிடித்து ஏன் இப்படி நடக்கிறது என்பதை நாம் யாருமே முயற்சி செய்யவில்லை. விவசாயம் கீழே போனால் நாடே படுத்துவிடும். காரணம், நம்முடைய மக்களிலே 170 பேர் கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அதில் மாற்றங்களை செய்து ஏரி குளங்களை காப்பாற்றி தூர்வாரி கால்வாய்களை ஒழுங்குபடுத்தி அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்கேயாவது போய் விவசாயம் பார்த்து உனக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க சொல்கிறது 2 பிரச்சனை. ஒன்று, போதுமான அளவுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை விவசாயத்துக்கு என்று சொல்கிறார்கள், அல்லது ஆள் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். ஏன் என்ன ஆச்சு? உங்கள் ஊரில் இருக்கிற ஆளுங்களானால் நகரத்துக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க 100 நாள் வேலைக்கு போகிறாங்களே ஒழிய விவசாய வேலைக்கு வரமாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? எல்லா அரசியல் கட்சிகளும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. விவசாயத்துக்கு போக வேண்டியது அவருடைய கடமையாக ஆக்கி அரசாங்கம் கொடுப்பதோடு இன்னும் கொஞ்சம் விவசாயம் கொடுக்க சொன்னால் விவசாயமும் ஒழுங்காக வரும். அதை செய்ய வேண்டும் என்று நான் நம்முடைய குழுவினரை கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நிர்வாக சீர்திருத்தம் நமக்கு தேவை. எந்த முன்னேற்றமாக இருந்தாலும் நிர்வாக சீர்திருத்தம் இல்லாமல் முடியாது. நாம் அதில் அதிகமாக அக்கறை காட்ட முடியவில்லை. நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி அதை பதிவு செய்து தாலுக்கா ஆஃபீஸுக்கு போய் பட்டா மாற்றி அதுக்கு பிளான் போட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்கி வீடு கட்டி முடித்த வீட்டுக்கும் அப்ரூவல் வாங்கி மின்சாரம் தண்ணீர் வாங்குவதற்குள்ளாக எத்தனை அலுவலகங்களை சரி கட்ட வேண்டி இருக்கிறது நினைத்து பாருங்கள். ஒரு 10-12 அலுவலகத்தையாவது நாம் சரி கட்டி ஆக வேண்டும். இது எப்போது மாறப்போகிறது?
இதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் நாடுகளுக்கு மத்தியில் மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு மத்தியிலேயும் எவ்வாறு ஆட்சி நடைபெறுகிறது என்பதை கணக்கிட்டு அவர்கள் சொல்லுகிற ஒரு அமைப்பு அது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்பது. அதனுடைய கருத்துப்படி இந்தியாவில் இருக்கிற 20 மாநிலங்களில் தமிழ்நாடு 13வது இடத்துல இருக்கிறது. முதல் இடத்திலே கேரளா இருக்கிறது. குறைந்தபட்ச ஊழல் நிறைந்த மாநிலம் என்ற பட்டியலில் முதல் இடத்திலே கேரளா இருக்கிறது. அங்கே 10% ஊழல், லஞ்ச ஊழல். நாம் 13வது இடத்தில் இருக்கிறோம். இங்கே 62% ஊழல் நடைபெறுகிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற தவறின் காரணமாக நாம் பின்தங்கி இருக்கோம். நல்ல காலம் நமக்கு பின்னால் கொஞ்சம் பேர், ஒரு 7 பேர் இருக்காங்க. பீகார், யூபி, ராஜஸ்தான் போன்றவர்கள் நமக்கு பின்னாலே இருக்கிறார். இது மாற்றப்பட வேண்டும். இதற்கு எல்லோரும் காரணமாக இருக்கிறோம். வாக்கு போடுவதற்கு, ஓட்டு போடுவதற்கு பணம் வாங்குவது நிறுத்தப்பட்டால் பாதி ஊழல் நின்று போய்விடும். அதே போல அரசுக்கு வேலைக்கு வந்தவர்கள் அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இந்த 3த்துலேயும் காசு செலவில்லாமல் பண்ணால் நிச்சயமாக ஊழலை மிகவும் குறைத்து விட முடியும். இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் அரசாங்கம் பல காரியங்களை செய்கிறது. இங்கே பார்த்தேன், பேருந்து உரிமையாளர்கள் கூட வந்திருக்கிறார். நான் அப்படிப்பட்ட குடும்பத்தோடு தொடர்புள்ளவன். ஒரு பஸ்ஸை நடத்தினால், பேருந்தை நடத்தினால் வருஷத்திற்கு மோசமாக போனாலும் ஒரு 3-4 லட்சம் ரூபா கிடைக்கும் ஒரு வருஷத்தில். அரசாங்கம் பஸ் நடத்தினா என்ன ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பஸ்ஸை அரசாங்கம் நடத்தினால் ஆண்டொன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் நஷ்டம் வருகிறது. இப்போ இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாம் சேர்ந்து 6500 கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. தனியார் பஸ் ஓட்டினா பஸ்ஸில் போகிறவங்க மட்டும் கட்டணம் கொடுத்தா போதும். அரசாங்கம் பஸ் ஓட்டினா பஸ்ஸில் போகாதவங்களும் கட்டணம் கொடுக்கணும் வரி மூலமாக. இது ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? அதே போல் எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின்சார வாரியத்தில் ஆண்டொன்றுக்கு 13,000 கோடி நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த 2 மட்டும் எடுத்திங்கன்னா 20,000 கோடி மாணவர்களுக்கெல்லாம் இலவச கல்வியே கொடுத்துடலாம். இவைகளை இவர்கள் ஆராய்ந்து எவற்றை அரசாங்கம் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை முடிவெடுத்து இந்த நஷ்டங்களை தவிர்த்தாலே நாம் வளர முடியும். அதற்கும் ஆவண செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டு போனார்கள், மக்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட அரசுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். அதேபோல் மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமைகளையும் விட்டு கொடுக்காமல், மாநில உரிமைகளை இருக்கின்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் மக்களுடைய வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டும். அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்பு நல்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.